இது கூட என்னால் நடக்க முடியல. அது கால்களை, மான்களின் கால்களை போலாக்கி டாக்டர் ஒவ்வொரு வாரமும் ரிசல்ட் பார்க்குறேன். இந்த பிளேட்லெட்டு குறைய மாட்டேங்குது, WBC குறைய மாட்டேங்குது. இது என்ன இந்த பிள்ளைக்கு அதிசயமா இருக்கு. அந்த பிள்ளை சொன்னா, நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். யாருக்கு காத்திருக்கிற? நீ எதுக்கு ரிசல்ட் வாங்க காத்திருக்கிற? நீ எதுக்கு படிச்சவன் சொல்றத காத்திருக்கிற? நீ எதுக்கு பணக்காரனுக்கு காத்திருக்கிற? நீ எதுக்கு மனுஷனுக்கு காத்திருக்கிற? நீ எதுக்கு அடுத்தவனுக்கு காத்திருக்கிற? சொல்லு. நான் கர்த்தருக்கு. எப்படி காத்திரு? எப்படி? ஒரு நாள் அவர் வருவார், நீதியின் கிரீடத்தை உன் தலை மேல வைக்க வருவார். கலாத்தியர் 5:5 எனக்கு ரொம்ப பிடித்த வசனம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். டிஸ்பிளேல கொஞ்சம் கொடுக்கலாமா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆண்டவரே, டிஸ்பிளே போடுகிறவங்களுக்கு சீக்கிரம் எடுக்கிறார். நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். ஒரு நாள் நீதி கிடைக்கும்னு காத்திரு. நாங்களோ என்ன கிடைக்கும்? யார்கிட்ட இருந்து? இந்த ஊர்ல கிடைக்காது, உன் சொந்தத்துல கிடைக்காது, மேல் அதிகாரிட்ட கிடைக்காது, மனுஷன் கிடைக்காது. கர்த்தர்ட்ட நீதி கிடைக்கும் என்று விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆவியில காத்திரு. 2 காரியம் சொல்லிட்டேன். பயப்படவும் மாட்டேன். என்ன பேசட்டுமே, என்ன சொல்லட்டும், எத்தனை பேர் கூடி பேசட்டும், கூடி என்ன வேணாலும் பேசட்டும், பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன். ஏன்னா நான் சுதந்திரிக்க பிறந்தவன். 2 என்ன செய்யணும்? கர்த்தருக்கு எப்படி காத்திருக்கணும்? பொறுமையா. எத்தனை பேர் கீழ்ப்படிய போகிறீங்க? எழுந்து நின்று ஒரு ஸ்டான்ஸா. கலங்கலப்பா, கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கையை தட்டி கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதி